சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் என்ற நாமத்திலே யாவருக்கு அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய் ஒரு காரியத்தை உணர்த்தி அதை வெளிப்படுத்தியும் காண்பித்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அழைத்ததன் நோக்கங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். எதிர்கொண்டு போவதற்கு அதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை என்பதை கடந்த வாரத்தில் பார்த்தோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தால் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும், எதற்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறார் அப்படின்றத நாம் அறிந்து கொள்வோம். எபிரேயரின் புத்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனமும் வாசிக்கலாம். மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரே உயர்த்தினார். அல்லேலூயா. அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. இப்ப இந்த ஆரோன் யார் அப்படின்றது நமக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயின் காலத்தில் ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு தேவன் தெரிந்து கொண்ட நபர். ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு, பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பதற்கு, ஜனங்களுக்காக பரிந்து பேசுவதற்கு, ஜனங்களுடைய பலிகளை கர்த்தர் சமூகத்தில் கொண்டு வந்து அசைவாட்டுவதற்கு, அதை சமாதான பலியாக, சுகந்த வாசனை பலியாக, சர்வாங்க தகன பலியாக, இப்படி அநேக விதமான பலிகளை செலுத்தி ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு நல் உறவை உண்டாக்கக்கூடிய ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படிக்கு அழைக்கப்பட்டவன். அதுதான் ஆரோனுடைய காரியம். அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது இந்த கனமான ஊழியத்திற்கு இப்ப நம்மை விசுவாசிகளை அழைத்திருக்கிறார். ஆனா அதே நேரத்தில் வேதத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 1 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் எடுத்து வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இப்போ ஆசாரிய பட்டத்திற்கு அழைக்கப்பட்டவன் ஆரோன். நம்ம எல்லாம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் அழைத்திருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மளை ஆசாரியர்களாய் இந்த பூமியிலே அவருக்கு ஊழியம் செய்வதற்கு, ஆசாரியர்கள் என்று சொன்னாலே மற்றவர்களுக்காக பலி செலுத்துகிறது, அதாவது பரிந்து பேசுகிறது, மற்றவர்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கிறது, மற்றவர்களுக்காக மன்றாட்டு ஜெபிக்கிறது, மற்றவர்களுக்காக கெஞ்சி பிரார்த்திக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்வதுதான் ஆசாரிய ஊழியம். ஆசாரியன்னு சொன்னா நம்ம ஒரு விசேஷமான அழைப்பு அப்படின்னு போய் உச்சாணி பொங்கல உட்கார்ந்துக்கிற அனுபவம் கிடையாது. உங்கள் அருகாமையில் இருக்கிற, உன்னோடு பழகுகிற, உனக்கு தெரிந்த நபர்கள் ரட்சிக்கப்படுவதற்கும், அவர்கள் உபத்திரவங்களிலே, பாடுகளிலே, வேதனைகளிலே போகும்போது அவர்களுக்காகவும், அவர்கள் பாவம் செய்யும் பொழுது அவர்களுக்காக மன்றாடவும், பரிதவித்து ஜெபிக்கவும், அவர்களுக்காக கெஞ்சி பிரார்த்திக்கவும், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்யும்படிதான் நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும். அதற்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். அதற்கு தான் ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப ஆவியானவரை ஏன் நமக்காக கொடுத்திருக்கிறார்? ஆவியானவரை ஏன் நமக்கு கொடுத்தார்?
இந்த ஆவியானவர் அப்படி என்னதான் செய்யறாரு நம்ம வாழ்க்கையில அப்படின்னு பார்த்தோம் என்று சொன்னால், வேதத்தை நாம் எடுத்து வாசித்து பார்க்கலாம். என்னாகமம் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1 முதல் 5 வரை எடுத்து வாசிக்கலாம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவினிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பேரை எழுதுவாயாக. லேவியனுடைய கோலின் மேல் ஆரோனின் பேரை எழுத கடவாய். லேவியனுடைய கோலின் மேல் ஆரோனுடைய பேரை எழுத கடவாய். அவர்களுடைய பிதாக்களில் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். அவைகள் ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற முறுமுறுப்பை அவர்களை விட்டு என்ன பண்ணுவேன்? ஒழிய பண்ணுவேன். இங்க என்ன சொல்றாருனாக்கா, அந்த கோல் ஒவ்வொரு வம்சத்துக்கு ஒரு கோலை வாங்கு, அந்தந்த வம்சத்தின் கோல்ல அவன் தலைவனுடைய பெயரை எழுது. லேவிக்கு என்று வாங்குகிற கோலிலே ஆரோனின் பெயரை எழுது. என்னை விசுவாசிக்கிறவன் சொல்ல, நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் என்ன ஆகுன்றது? துளிர்க்கும். நல்லா பாருங்க, இந்த கோல் அப்படின்னாலே பச்சை மரத்துல இருந்து வெட்டி எடுக்கணும்னு கிடையாது. இவங்க வனாந்தரத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. எப்போ வெட்டப்பட்டது, நல்ல காய்ந்து அவங்க கை வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது. அப்ப அந்த கோலை கொண்டு வர சொல்றார். அந்த கோல்களை நல்லா காய்ஞ்சு போனது. அதை என்ன சொல்றாருன்னா, நான் தெரிந்து கொள்ளுகிறவங்களுடைய கோல் என்ன ஆகும்னாக்கா துளிர்க்கும். காய்ந்து கிடக்கிறது துளிர்க்கும். இந்த ஆரோனை பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். மோசையை கர்த்தர் ஒவ்வொரு பர்வதத்தில் சந்தித்த பின்பு மோசையை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறான். ஆனா இவன் இருக்கிறது எகிப்து தேசத்துல அடிமையா இருக்கிறான். மோசையை சந்திக்க அவன் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறான். மோசே தேவனிடத்துல, நான் போக மாட்டேன், வேறு யாராவது இருந்தால் அவனை அனுப்பும் அப்படி சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுவாரு, நான் திக்குவாயும் மந்தனாவும் உடையவன் சொல்லும் போது, இதோ உன் சகோதரனாகிய ஆரோன் வருகிறான், அவன் உனக்கு வாயாய் இருப்பான். அவன் பார்வோனிடத்திலே நீ நான் உனக்கு சொல்லுகிறதை அவன் அவனுக்கு சொல்லுவான், ஜனங்களுக்கும் அவன் சொல்லுவான். அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் ஆரோன். ஆனா அவனுடைய வாழ்க்கை எங்க இருக்குதுனாக்கா அடிமைத்தனத்துல இருக்குது. அடிமைத்தனத்திலிருந்து நடந்து வரான். அடிமைத்தனத்திலிருந்து வரும்பொழுது தேவன் அவனை தெரிந்து கொள்கிறார். இதுதான் ஆரோனுடைய காரியங்கள். நம்ம வேற வேற காரியங்கள்லாம் பார்த்திருக்கிறோம். அடிமைத்தன தேசத்தில் இருந்து தன் சகோதரனை சந்திக்க புறப்பட்டு வந்து கொண்டிருந்த ஆரோனை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். இது ரொம்ப டீப்பா பார்த்தோம்னா ரொம்ப நேரம் இருக்கும். அதனால சுருக்கமா புரியுற மாதிரி சொல்லி முடிச்சிடும். அடிமைத்தனத்திலிருந்து தன் சகோதரனை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறவனை தேவன் தெரிந்து கொண்டார். அவன்தான் ஆரோன். அப்ப அடிமைத்தனத்திலிருந்து தன் சகோதரனை சந்திக்க வருகிறவனை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். இந்த தேவனை அவன் தரிசிக்கவில்லை. தேவன் சொன்னதை அவன் நேரடியாக கேட்கவும் இல்லை. ஆனா தேவனை தெரிந்தவன். தேவனை தெரிந்தவன். எபிரேயர்கள் தேவனை அறிந்தவர்கள். ஆரோன் தேவனை குறித்து அறிந்தவன். ஆனா அடிமை கூட்டத்தில் இருக்கிறான், அடிமை தேசத்துல போய் இருக்கிறான். அப்ப இந்த மோசே கிட்ட பேசும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இதோ வருகிறான் உன் சகோதரன், அவன் உனக்கு வாயாய். அப்ப தேவன் தெரிந்து கொள்றார். இந்த மோசேக்கு ஒரு இன்டரப்டர், அதாவது பார்வோனிடத்துல போய் பேசுவதற்காக மோசேக்கும் பார்வோனுக்கும் இடையிலே நிற்கிற ஒரு பாத்திரமாய் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் தான் ஆரோன். அப்ப இந்த ஆரோனுடைய இதை சொல்றாரு ஆண்டவர், எல்லாருக்கிட்டையும் இருக்குது கோல் எடுத்துட்டு வாங்க, பேர் எழுதுங்க. ஆனால் நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல்
துளிர்க்கும். அடிமைத்தனத்தில் இருந்தான், நிமிர முடியாது. நம்ம என்னாகமத்தில் பார்க்கறது மாத்திரம் இல்லை, யாத்திராகமத்தில் நிறைய தெளிவாக படிக்கிறோம். அதில் அதாவது பார்வோன் அவர்களை நெருக்கினான், மிகவும் கொடுமைப்படுத்தினான். அதனால்தான் யாத்திராகம் 3 ஆண்டவர் சொல்லுவாரு, அவரோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டு அவர்களை நான் தெரிந்து கொண்ட தேசத்திற்கு அழைத்து கொண்டு போகும்படி இறங்கினேன் என்று மோசே கிட்ட சொல்லுவார். அப்போ உபத்திரவத்துக்குள் இருந்தவன், அடிமைத்தனத்திற்குள் இருந்தவன், இனி நம்ம வாழ்க்கையில ஒரு விடிவு கிடையாது, வெளிச்சம் கிடையாது, விடுதலை கிடையாது, ஒரு அமைதியுள்ள வாழ்க்கை கிடையாதுன்னு சொல்லி தன் வாழ்க்கையை இருந்த சூழ்நிலைக்கு ஏற்பவே வாழ பழக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் ஆரோன். ஆனால் அவன் வாழ்க்கையில தேவன் ஒரு காரியத்தை வச்சார் பாருங்க. சகோதரனாகிய மோசேயை சந்திக்கும்படி புறப்பட்டு வருகிறான். தேவன் அவனை தெரிந்து கொள்ளுகிறார். அப்ப தேவன் தெரிந்து கொண்டவன், அதாவது இருக்கிற நிலைமைக்கே பழக்கப்பட்டு போனவனைத்தான் தேவன் தெரிந்து கொண்டார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம இருக்கிற காரியங்களையே இப்படியே வாழ்க்கை முடிஞ்சிடும், இப்படியே போயிடுவோம், இப்படியே அழிஞ்சிரும், இப்படியே ஒன்றும் இல்லாத போயிடுவோம் நினைக்கிறவங்களதான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு வழியிலே ஆண்டவர் சந்திக்க ஆரம்பிக்கிறார். அவனை தெரிந்து கொள்றார். அப்ப அவனை தெரிந்து கொண்டுட்டு என்ன சொல்றாருனாக்கா, அவனை தெரிந்து கொண்டதுக்கு அடையாளமா ஒரு காரியத்தை சொல்றார். அவனை தெரிந்து கொண்டேன்றதுக்கு அடையாளமா என் சாட்சி பெட்டகத்தின் கீழே எந்த விதத்தில் சொல்றாருனாக்கா, 4ஆம் வசனத்துல, என் சாட்சி கூடாரம், ஆசரிப்பு கூடாரத்தில் நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே அந்த கோலை நான் உன்னை சந்திக்கிற இடம், நான் உன்னை சந்திக்கிற இடம் சாட்சி பெட்டகம் அப்படின்னு சொல்லுது. சாட்சி பெட்டி, அந்த பெட்டிக்கு முன்னாலே நான் தெரிந்து கொள்ளுடைய கோல் காய்ந்து கிடக்கிற மரம், வெட்டப்பட்ட மரம். மரத்துக்கு அதுக்கு தொடர்பே கிடையாது. பொதுவாக ஒரு மரம் துளிர்க்கணும்னா ஒன்று மண்ணில் புதஞ்சிருக்கணும். இந்த கோலுங்கிறது கையில் வச்சிட்டு இருக்கிறது, மண்ணுலேயும் கிடையாது, மரத்திலையும் ஒட்டினது கிடையாது. துண்டா வெட்டப்பட்டு மனுஷனுடைய கைப்பக்குவத்துக்கு ஏற்ப பயன்படுத்தப்பட்டு கொண்டது. அப்ப அந்த கோலை என்ன சொல்ற, துளிர்க்க செய்வேன். என்ன சொன்னார் பார்க்கலாமா? என்னாகமம் 17வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த அந்த கோல்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தான். அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் தங்கள் கோல்களை வாங்கி கொண்டார்கள். என்னத்தை பார்த்தாங்க? அப்படி 8வது வசனத்தை வாசிங்க. இப்ப மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த கூடாரம், the tabernacle of witness, அதாவது கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார், கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறது சாட்சியாக ஜனங்களுக்கு அறிவிக்கிற ஒரு கூடாரம் அது. அதனால்தான் சாட்சியின் கூடாரத்தில் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து, துளிர் விட்டது மாத்திரம் இல்ல, பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த, நல்ல பாருங்க, துளிர்க்குது, பூக்குது, காய்க்குது, கனியும் கொடுக்குது. எங்க? சாட்சியின் கூடாரத்தில். இது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற நினைப்பு தான் மனுஷங்களுடையது. நல்லா பார்த்துங்க, இது நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைக்கிறது தான் மனுஷனுடைய சுபாவம். ஏன்னா பார்க்கறது அப்படிதான். இது காய்ந்து கிடக்கிற ஒரு வெட்டப்பட்ட கோல், ஒரு மரத்திலிருந்து வெட்டப்பட்டது. இது இனி ஒரு பிரயோஜனம், கையால யூஸ் பண்ணலாம், எடுத்து அவ்வளவுதான். அவசர தேவைக்கு மிருகங்களை துரத்துறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனா இதுல இருந்து துளிர் வருமா, பூக்குமா, காய்க்குமா, கனி கொடுக்குமானா அங்க கர்த்தர் நிரூபித்து காண்பிக்கிறார். கோல்களை எடுத்துட்டு வரோம். ஒரு கோல் மாத்திரம் பார்த்தீங்கன்னா துளிர்த்து இருக்குது, பூ பூத்து இருக்குது, காய்த்து கனியும் கொடுத்துட்டு இருக்குது. ஒரு காரியம் நடக்கல.
இத்தனை விதமான காரியங்கள் நடந்திருக்கு. அப்போ இந்த காய்ந்து கிடந்த இந்த கோலை, அதாவது அடிமைத்தனத்தில் இருந்த அந்த ஆரோன் கையில இருந்த கோலைத்தான் இன்னைக்கு எப்படி எடுத்து பயன்படுத்துறாருன்னா, சாட்சியின் கூடாரத்தில் வைத்த உடனே அது துளிர்த்து பூத்து காய்த்து கனி கொடுக்கிற அளவிற்கு அதை என்ன பண்ணுதுனாக்கா, வாதுமை மரம் அந்த வாதுமை பழங்களை தனது, அதாவது கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்தது. அப்போ அந்த ஆவியானவர் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறார்னாக்கா, நம்ம ஏதோ போன தடவை பார்த்தோம் இல்லைங்களா, எதிர்கொண்டு போவதற்கு, நம்மளை ஆயத்தப்படுத்துவதற்கு மாத்திரம் இல்லை, அடிமைத்தனத்தில் இருந்து ஒருவர் மூலமாய் தன் சகோதரனை சந்திக்க புறப்பட்டு வந்த ஆரோன். இப்ப வேதத்தில் சொல்லியிருக்கிறது, சகோதரரில் உயிர்த்தெழுதலில் முதற் பலனானவர் கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துவை சந்திக்க நம்மளை வழிநடத்தி கொண்டு வந்த தேவன். இயேசு சொன்னார், ஒரு பரலோகத்தில் இருக்கிற என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரமாட்டான். அப்ப பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவிட்ட கொண்டு வருகிற வழியிலே அவர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆனா வருகிற நிலைமையில நம்ம வாழ்க்கை எப்படின்னாக்கா, இதுக்கும் தொடர்பில்லை அதுக்கும் தொடர்பில்லை. நல்லா பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கை எப்படின்னா, உலகத்துக்கும் தொடர்பு இல்லாமாவது, கர்த்தருடைய பரலோகத்தின் காரியங்களுக்கும் தொடர்பு இல்லாம தான் வரும். முதல்ல வரும் பொழுது அதையும் போக முடியாது, இதையும் உள்ள நுழைஞ்சி செய்ய முடியாது. ரெண்டும் கட்டான வாழ்க்கை இருக்க விசுவாச வாழ்க்கை ஸ்டார்டிங்ல. அப்ப அந்த வாழ்க்கையை சரிபடுத்தி ஒரே பாதையில கொண்டு வந்து அதை ஜெயமா முடிக்கிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். இந்த ஆரோனுடைய கோல் என்பது நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு ஒப்பனையா இருக்கிறது. அடிமைத்தனத்துல இருந்தோம், பாவத்துல இருந்தோம், ஒரு காட்டுக்குள்ள இருந்தோம், ஒரு சூழ்நிலைக்குள்ள இருந்தோம், ஒரு சில சுபாவங்களுக்குள்ள இருந்தோம், இதுலயே இருந்துருவோம் நினைச்சோம். ஆனால் இயேசுவை சந்திக்க அவரை கேள்விப்பட்டு விசுவாசித்து வரும் பொழுது, அவர் சந்திக்கும் பொழுது நமக்கு ஆவியானவரை அவர் நமக்கு கொடுத்து என்ன பண்றாருன்னா, நம்மை துளிர்க்க செய்கிறார், பூக்க செய்கிறார், காய்க்க செய்கிறார், கனி கொடுக்க செய்கிறார். அதனால்தான் வேதம் சொல்றது ஆவியின் கனிகள் என்று சொல்லி வேதத்தில் நாம் எடுத்து வாசிக்கலாம். கலாத்தியரின் புத்தகம் எடுத்துக்கொள்வோம். கலாத்தியரின் புத்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நாம் எடுத்து வாசிக்கலாம். ஆவியின் கனியோ பாருங்க, என்னது? the fruit of spirit. காய்ந்து கிடந்த கோல், நம்பி இது நடக்குமா அப்படின்னு நினைத்து பார்க்க முடியாத நிலைமையில் இருந்த கோல், இது இவ்வளவுதான், இதனுடைய முடிவு இவ்வளவுதான், இது இதுக்கு மாத்திரம்தான் பயன்படும் என்ற எண்ணத்தில் வைக்கப்பட்டிருந்த கோல். இதுல ஒரு காரியம் நடக்குது, துளிர்த்து பூத்து காய்த்து கனி கொடுக்குது. இதைத்தான் ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில செய்கிறார். ஆவியின் கனியோ அன்பு பாருங்க, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகள் விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இவைகளுக்கு விரோதமான பிரமாணம்னு ஒன்றுமே கிடையாது. நல்லா பார்த்தங்க, இந்த ஆவியின் கனி அது ஏதோ 9 விதமான கனிகள் சொல்றாரு. அன்பு என்பது வாக்கு தத்தம். முதலாம் கற்பனை என்னன்னாக்கா, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இது பெரிய சப்ஜெக்ட், உங்களுக்கு புரியுறதுக்காக சுருக்கமா முடிக்கிறேன். அன்பு முதலாவது தேவன் மேல் வைக்கிற அன்பு. உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பனையான கற்பனை என்னன்னாக்கா, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும். அப்ப தேவனிடத்திலும் அன்பா இருக்கணும், பிறனிடத்திலும் அன்பா இருக்கணும். அந்த கோல் எப்படி தெரியுங்களா, தன்னை கையாடுகிறவனுக்கு கண்ட்ரோலா இருக்கும், அன்பு காட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் யார் மேல அதை அமல்படுத்துறானோ அது அதுக்கு கடினமா போய் சேரும்.
ஒருதலை பட்சமாய் செயல்பட்டு கொண்டிருந்தது அந்த கோல். அந்த மேய்ப்பன் கையில் இருக்கும்போது அவனுக்கு பாதுகாப்பு, அவனுடைய மந்தைக்கு பாதுகாப்பு. ஆனா எதிர்த்து வருகிறதற்கு அது தீமையை விளைவிக்கும். ஆனா இங்க வேதம் சொல்லுது அந்த கோல் தான் இந்த அன்பு அப்படின்னா துளிர்க்கிறது. தேவனிடத்தில் அன்பா இருக்கிற, அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறாத. ஆண்டவர் சொல்வார், பிறனிடத்தில் எனக்கு பிறன் யார் ஆண்டவரே? ஒரு நியாயப்பிரமாணியன் கேட்பான். அப்பதான் ஆண்டவர் வந்து அந்த நல்ல சமாரியன் கதையை சொல்வார். நல்ல சமாரியன், இவனுக்கு பிறனாய் இருந்தவன் யார்? அவனை பராமரித்து அவனை சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனுக்காய் செலவழித்து அவனை பாதுகாப்பாய் நடத்தினானே, இந்த சமாரியன் தான் அவனுக்கு பிறனாய் இருந்தான். நீயும் அந்தபடியே போய் செய்யுவார். நீயும் அந்தபடியே போய் உனக்கு அடுத்தவனுக்கு செய். அப்போ மற்றவர்களுக்கு, நல்லா பாருங்க, இதுதான் விஷயம், மற்றவங்களுக்கு நீ செய்யக்கூடியவனா மாறணும். அது வரைக்கும் நீ தீமை செஞ்சுன்னு இருந்திருப்ப, கெடுதல் செஞ்சுட்டு இருப்ப. இதெல்லாம் நல்லது செய்யுமா அப்படின்னு இருந்த வாழ்க்கைய தெரிந்து கொள்ளப்பட்ட கோலா மாறும்போது எப்படி ஆகுது? நான் துளுக்க ஆரம்பிக்குது. அவங்களே ஆச்சரியப்படுவாங்க, இதுல இப்படி ஒரு மாற்றமா? இப்ப அந்த 12 கோத்திரத்துல ஒரே ஒரு கோல் மட்டும் துளிக்குது. அதுதான் எல்லாருக்கும் ஆச்சரியம். இதை மாத்திர இதுல எப்படி இது நடந்தது? வெறும் ஒரு இலை வந்திருந்தா பரவாயில்ல, துளிர்த்து பூத்து காய்த்து கனி வேற வந்திருக்கு. 4 ஸ்டெப் அதுல நடந்திருக்குது. இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். அப்போ கர்த்தர் காய்ந்து கிடந்த அந்த கோல்ல தான் ஒரு காரியத்தை செய்றாரு. அதற்குள் ஒரு உயிரோட்டத்தை கொடுத்து உள்ள இருந்து கர்த்தருடைய சுபாவங்கள் வெளியே வர வைக்கிறார். அதனாலதான் நம்ம குறித்து வேதம் சொல்றது, நம்ம வந்து மண்பாண்டம் என்று வேதம் சொல்லுகிறது. கொலோசையரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஒருவனும் நயவசனத்தினாலே உங்களை வஞ்சியாதபடி சொல்லுகிறேன். சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். என்ன சொல்றாரு? நான் உங்களுடைய ஒழுங்கை பார்த்து சந்தோஷப்படுகிறேன். 4வது வசனம் வாசிங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாக. நல்லா சொல்றாரு. என்ன பண்ணணும்? இந்த காய்த்து இருக்கிற போல் சும்மா இருக்க கூடாதான். ஏற்றுக்கொண்டபடியே என்ன பண்ணணும்? அவருக்குள் வேர் கொள்ளணும், வேர் விடணும். காய்ஞ்சி இருக்கிற போல எப்படி வேர் வரும்? அதுதான் தெரிந்து கொள்ளுதல். அதனால்தான் வேதம் சொல்லுது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர். இதெல்லாம் மாறுவான் அப்படின்னு நினைக்கிறத வாழ்க்கையை மாத்துறாரு. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டீங்க. ஏற்றுக்கொண்டுட்டு அப்படியே இருந்துடக்கூடாது. உங்கள் விசுவாசத்தின் ஒழுங்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா எனக்கு சந்தோஷமா இருக்குது. உங்ககிட்ட ஒரு காரியம் நடக்கணும். என்ன பண்ணணும்னா, நீங்கள் வேர் ஊன்றி அவர் மேல் கட்டப்படணும். முதல்ல வேர் கொள்ளணும், அவர் மேல கட்டப்படணும், அவருக்குள் நடக்கணும். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. பெருகுங்க. இப்ப இது யார் மூலியமா நடக்க முடியும்? எபேசியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி. பாருங்க, எங்கேயும் சொல்றாரு அன்பிலே வேரூன்றி. அங்க வந்து கிறிஸ்துவுக்குள் வேர் விடணும்னு சொன்னாரு. இங்க என்ன சொல்றாருன்னா, அன்பிலே அந்த வேர் எப்படி இருக்கணும்? அன்புல வேர் ஊன்றப்படணும். நிலை பெற்றவர்களாக நிலை நிக்கணும். சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை உணர்ந்து கொள்ள அறிந்து கொள்ள வல்லவர்களாகணும். அல்லேலூயா. தேவனுடைய அந்த அன்பை அறிந்து கொள்ள நீ வல்லவராகணும். வேறு ஒன்றணும். காய்ந்து கிடக்கிற கோல் துளிர்க்கணும்னா
கிறிஸ்துவுக்குள் நீ வேறுபடணும். கிறிஸ்துவுக்குள் உன் வேறு உறுதியா நிக்கணும். காஞ்சி கிடக்கிற போல இதெல்லாம் நடக்குமா? நடந்தது. சாட்சியின் கூடாரத்திற்குள் ஆரோனின் கோலுக்கு நடந்த காரியம்தான் இன்றைக்கு விசுவாசிகள் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உதவாமல் இருந்த நம்மளதான், ஒன்றுக்கும் உதவ மாட்டோம் என்று உலகம் சொல்லிக் கொண்டிருந்த நம்மை தான், இதெல்லாம் ஒரு மாற்றமும் வராது என்று சொல்லிக் கொண்டிருந்த உலகத்தார் முன்னிலையில தான் அவர் நம்மை ரட்சித்து சபைக்கு கொண்டு வந்து கர்த்தருக்குள் நம்மளை வளர வைத்து வேறுவிட வைத்து நிலை நிற்க செய்து இன்னைக்கு என்ன பண்றாருன்னா அந்த அன்பின் ஆழத்தை அறிந்து கொள்ள செய்து அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படி நம்மளை உருவாக்குகிறார். இந்த அன்பு அதற்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமரின் புத்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால் இந்த அன்பு யார் மூலமா நமக்கு வருகிறது? மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவராலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்த விட மாட்டார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் மூலமா தான் தேவ அன்பு. நம்மளா நினைச்சா எந்த அன்பும் நமக்குள்ள வராது. அன்பை கொடுங்க. ஆவியானவர் ஊற்றப்பட்டு இருக்கிறது உண்மையானால், நீ வேறு கொண்டு இருக்கிறது நினையான் உண்மையானால் தேவ அன்பு உனக்குள் பெருகும். உன்னிடத்திலிருந்து தெய்வ அன்பு புறப்படும். அப்பொழுதுதான் அந்த கனி துளிர்த்து பூத்து காய்த்து கனி கொடுக்கிற அனுபவம். 12 கோல், ஒரு கோல் மட்டும் வித்தியாசமா வெளியே வருது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வெளியே வரும் பொழுது. அப்போ ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டது நோக்கம் என்னன்னாக்கா, நான் உன்னை ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக தெரிந்து கொண்டேன். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்னா என்ன? மற்றவர்களுக்காய் பலி செலுத்துகிறவன், மற்றவர்களுக்காய் பரிந்து பேசுகிறவன், மற்றவர்களுக்காய் தேவனோடு கூட இருந்து வாக்குவாதம் பண்ணுகிறவனாய் அல்ல, தேவனிடத்தில் முறையிடுகிறவனாய், போராடி ஜெபிக்கிறவனாய், உத்தரவாதம் பண்ணுகிறவனாய். இதுதான் ஆசாரிய ஊழியம். நம்ம ஆசாரிய ஊழியனாக்கா அங்கேயும் போட்டுக்கிட்டு அப்படியே கோல் எடுத்துட்டு கையில போறதுன்னு நினைச்சிடக்கூடாது. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே நின்று தொடர்பு உண்டாக்குகிறவனாக. இதற்கு தெளிவான ஒரு அர்த்தத்தை நம்ம பார்க்கணும்னு சொன்னாக்கா, கொலோசேயரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். கொலோசேயரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும், துர்க்கிரியினாலே சத்துரு மாத்திரம் இல்ல, மனதிலையும் சத்துருவா இருந்திருக்கோம் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். முன்னே நீங்க எல்லாம் இப்படி இருந்தீங்களப்பா, எப்படி இருந்தோம்னு சொல்றாரு. முன்னே துர்க்கிரியைகளினால் நம்ம அந்நியராயிருந்தோம், சத்துருக்கராயிருந்தோம். அவங்களதான் என்ன பண்றாராம்? பரிசுத்தராயும் குற்றமற்றவர்களாயும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் அவருக்கு முன்பாக நிறுத்தும்படி. இன்னைக்கு அவருக்கு முன்னால நம்மளை ஏன் நிக்க வைக்கிறார்? அவருடைய ஆவியானவரை நமக்கு எதுக்கு கொடுத்திருக்கிறார்? அவருக்கு முன்பாக தைரியமாய் நிற்கும்படி. அதனால்தான் வேதம் சொல்கிறது, அவர் நமக்கு பயப்படுகிறதற்காக பயப்படுதலின் ஆவியை கொடாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தருளினார். தைரியம் அவருக்கு முன்ன நாம் இப்படி இருந்தோம், நம்ம கிட்ட எந்த பிரயோஜனமும் கிடையாது. காய்ந்து போன அந்த கோலுக்கு ஒப்பாக எடுக்கிறவன் கையில தான் பயன்பட்டு கொண்டிருந்தோம். ஆனா இன்னைக்கு சாட்சியின் கூடாரத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறார். நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் நான். உன் கோல், அதாவது உன் வாழ்க்கை, உன் சுபாவம், உன் குணம் எல்லாம் எப்படின்னா கிறிஸ்துவுக்குள் வேறு விட வைத்து துளிர்த்து பூத்து காய்த்து கனி கொடுத்து வெளியே வரும்போது அந்த கனிகளோட ஒரு வித்தியாசமான வாழ்க்கை, வேறு விரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை.
நிறைய சப்ஜெக்ட் இதுல கவர் ஆகுது. அதனால ஒரு காரியத்தை மாத்திரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போவோம். அந்த ஆரோனுடைய கோல் சாட்சியின் கூடாரத்திலிருந்து வெளியே வரும்போது இப்படிப்பட்ட ஒரு மாற்றமா என்று 11 கோத்திரமும் பார்த்து வியக்கத்தக்க விதமாக ஒரு காரியம் நடந்தது. அதனால இங்க கொலைசேரில் சொல்ற அவர் ஒப்புரவாக்குனார். அவர் ஒப்புரவாக்குனதுனால தான் இன்னைக்கு நீ பிதாவாகிய தேவனோட ஒப்புரவாக இருக்கிற. அப்ப நீ எப்படி இருக்கணும்? ஆண்டவர் சொல்லுவார், ஒருவன் நான் செய்ததையும் செய்வான், நான் செய்யாத அநேக காரியங்களை செய்வான். அவர் செஞ்சதையும் நம்ம இன்னும் யாரும் செய்யல. அவர் என்னன்னாக்கா தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவாக ஒப்புரவாக்குறவராக இருந்தார். இந்த ஒப்புரவாக்குகிற காரியத்தை தான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களும் ஊழியர்களும் நம்ம செய்யாமே இருக்கோம். தேவனோடு ஒப்புரவாக்குகிறவர்களாய், அதுதான் ஆரோனுடைய கோல். நாம் தெரிந்து கொண்டால் இதிலே இந்த காரியங்கள் நடக்கும் என்பதை தேவன் சாட்சியாக நிரூபித்து காண்பிக்கப்பட்டதுதான் ஆரோனுடைய கோல். ஆரோனின் தெரிந்து கொள்ளுதல், ஆரோனின் அழைப்பு, ஆரோன் செய்த ஊழியம் எல்லாம் அதில் அடங்கும். அப்ப அந்த கோல் எப்படி பயன்படுது? அடிமைத்தனத்துல தான் இருந்தது. ஆனா கர்த்தருடைய சாட்சி கூடாரத்துல வந்த உடனே அதனுடைய நிலைமை மாறிடுச்சு. தேவனுடைய அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டு இருக்கிறது உண்மைனா, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக, பாடுகளுக்குள்ள போறவங்களுக்காக, பாவத்தில் இருக்கிறவங்களுக்காக நாம எப்படி ஜெபிக்கிறோம், எவ்வளவு பாரப்படுறோம்? இது நடக்குதா? இதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, வல்லமை வர்றங்கள் வேணும், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயே வந்து விட்டாருன்னு ஓர இடத்துல எல்லாம் விசேஷ வரம் பெற்ற ஊழியர், விசேஷ வரம் பெற்ற ஊழியர். உலகத்தை கலக்கிறதுனா என்ன தெரியுமா? தேவனுடைய அன்பு உனக்குள் இருந்து வெளியே வரணும். பவுலி நாட்கள் அதுதான் நடந்தது. அந்த அன்பு தான் ஜனங்களுக்குள் இருந்து பிசாசு அவங்களை விட்டு ஓட வச்சது. அந்த அன்பு தான் அவங்களை கட்டி வைத்திருந்த வியாதியிலிருந்து அவங்களை சுகமாக்குச்சு. அந்த அன்பு தான் பாவ வாழ்க்கையிலிருந்து அவங்களை மீட்டு கொண்டு வந்து கர்த்தருக்குள் வாழ வைக்க வைத்தது. இதை பார்த்துதான் உலகம் சொல்லுச்சு, உலகத்தையே கலக்குறாங்களப்பா. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, 1000 பிசாசு ஓடணும், 1000 அற்புதம் நடக்கணும், இது நடந்தாக்கா உலகத்தை கலக்குறோம். உலகத்தை கலக்குகிறோம்னு சொன்ன என்ன அர்த்தம்னாக்கா, இப்படிப்பட்டவங்க இப்படி மாறிட்டாங்களே, இது எப்படி நடந்தது? ஒரு கலக்கம். ஐயோ, என் கூட்டத்துல சேர்றவங்களும் இப்படி மாறிடுவாங்களோ, என் கூட இருக்கிறவங்களாம் மாறிடுவாங்களோன்னு சில தீய வழக்கத்தில் இருக்கிற கூட்டத்துக்கு கலக்கம் உண்டாக்குகிற காரியத்தை தான் ஆண்டவர் செய்தார் அப்போஸ்தலர்களை கொண்டு. அப்ப இந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டது எதுக்குனாக்கா, உலகம் உன்னை பார்த்து சொல்லிருக்கலாம், இது காஞ்சி போன கட்டை, இது ஒன்னுக்கும் உதவாது, இது பிரயோஜனம் இல்லை, இது அவ்வளவுதான். ஆனால் என்னைக்கு அது சாட்சியின் கூடாரத்துக்குள் கொண்டு வரப்பட்டதோ அன்றைக்கு அது தெரிந்து கொள்ளப்பட்டதின் அர்த்தத்தை கர்த்தர் விளங்க பண்ணினார். அது துளிர்த்தது, பூத்தது, காய்த்தது, கனி கொடுத்தது. வெளியே கொண்டு வரும்போது பார்க்கிறவங்களுக்கு ஒரு எது எப்படி இந்த கோலுக்கு மட்டும் இப்படி ஒரு காரியம், அதுதான் தேவன் தெரிந்து கொண்டது. அப்ப என்னதான் சொல்றார், நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும், நான் தெரிந்து கொண்ட அவன் வாழ்க்கையில் இது நடக்கும், நான் ஒருவனை தெரிந்து கொண்டால் அவன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாகும், அவன் எனக்கென்று கனி கொடுக்கிறவனாய் மாறுவான். அதனால ஆண்டவர் இயேசு சொல்வார், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் அநேக கனிகளை கொடுப்பீர்கள், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் அநேக கனிகளை கொடுப்பீர்கள். இப்படி நிறைய காரியங்கள் சொல்றார் ஆண்டவர். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் அநேக கனிகளை கொடுப்பீர்கள். நீங்கள் அநேக கனிகளை கொடுக்கிறதுனால் எல்லோரும் உங்களினுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் சொல்ற. அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளை அப்படின்னு அறிந்து கொள்ளணும்னா நம்மளே சொல்லப்படுற. சிலர் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டியா, நான் சர்ச்சுக்கு போறேன், நான் இப்ப ரொம்ப ஜெபம். அது உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய காரியம். நீ கனி கொடுக்கிறது தான் மற்றவங்களுக்கு பிரயோஜனம். உன்னால என்ன பிரயோஜனம்? நீ ரட்சிக்கப்படாத முன்னால உன்னை பார்த்து கேட்டாங்க இல்லையா, உன்னை பெற்றதுனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம், நீ எங்க கூட பிறந்ததுனால என்ன பிரயோஜனம், நான் உன்னை திருமணம் பண்ணதுனால என்ன பிரயோஜனம் கேட்டாங்களே. இந்த வாய்கள் எல்லாம் இவர்களால நமக்கு இந்த பிரயோஜனம் உண்டு அப்படின்னு சொல்லத்தக்கதான காரியங்கள் உன் வாழ்க்கையில நடக்கணும். அதற்கு தான் தேவன் உன்னை தெரிந்து கொண்டார்.
அதற்கு தான் தமது ஆவியை கொடுத்து இருக்கிறார். அப்போ உன் வாழ்க்கையில ஒரு புதிய காரியம் நடக்கணும். நீ வேறு விடணும். இது நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சாங்க அந்த கோலுக்கு. ஆனா அது தேவ சமூகத்துல வேறு விட்டுறது. இது யாருக்கும் தெரியாது. துளிர்த்தது, பூத்தது, காய்த்தது, கனி கொடுத்தது. வெளியே வரும்போது துளிர்த்து, பூத்து, காய்த்து, கனி கொடுத்த அந்த கோலை பார்த்த உடனே எல்லோரும், அப்ப தேவன் சொல்றது என்னன்னா, நான் தெரிந்து கொண்டால் அவன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும். அப்ப தேவன் நம்மை தெரிந்து கொண்டது உண்டானால் நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட மாற்றங்கள் நிச்சயமாய் வரும். மாற்றமே வரலையே, அப்ப தேவன் என்னை தெரிந்து கொள்ளலையா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஏன் அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் வரலன்னா, நீ இன்னும் சாட்சியின் கூடாரத்துக்குள்ள போய் வைக்கப்படவில்லை. கடமைக்கு சபைக்கு வர, கடமைக்கு கர்த்தர் ஆராதிக்கிற, சும்மா கடமைக்கு கர்த்தரை துதிக்கிற, கடமைக்கு விசுவாசியா வாழ்ற, ஆனா உள்ளம் முழுக்க வேற வேற காரியங்களுக்கு போயின்னு இருக்குது. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதுவே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை. இதற்கு ஒப்பனையானது, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. சாட்சியின் கூடாரத்திலே நீ வருவதன் நோக்கம் கனி கொடுக்கிறதுக்காக. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவள்னா சும்மா உன் காரியத்தை பார்க்கறது இல்லை. நீ மற்றவங்களை பார்க்கும் பொழுது தேவன் எப்படி நமக்கு மனதுருகி செய்தாரோ அதே போல நாம் மற்றவர்களுக்கு மனதுருகி. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, எபேசியரின் புத்தகம் 4:32 எடுத்து வாசிக்கலாம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னி. இதுதானே சொல்றாரு ஆண்டவர். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒருவருக்கொருவர். அப்போ மற்றவங்களை நீங்க நேசிக்கணும். தேவ அன்பு ஆவியானவர் எல்லாம் பாருங்க, அபிஷேகத்துல நிரம்புவாங்க, அக்கினிலேயே பொருளுவாங்க. ஆனா இன்னொருத்த மேல அன்பு காட்டுறதுக்கு மாத்திரம் அவளுக்கு சீக்கிரமா இருதயம் இடம் கொடுக்காது. இன்னும் காழ்ப்புணர்ச்சி. அன்றைக்கு அபிஷேகிக்கப்பட்ட 2 பேர், சவுல், தாவீது. சவுல் ராஜாவா இருக்கிறான், தாவீது ஒரு யுத்தத்துக்கு போய் ஜெயிச்சிட்டு வரான், அவ்வளவுதான். அது வரைக்கும் மருமகனா கூட ஆகல. அவனுடைய பிரஜைகளில், தேசத்தின் பிரஜைகளில் ஒருவன், அவ்வளவுதான். கோலியாத்தை கொன்று விட்டு வரும் பொழுது அந்த ஸ்திரீகள் பாடினது அவனுக்கு மிக மிக வருத்தமா இருக்குது. நல்லா பாருங்க, வேதத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 18வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 18வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் சகல இஸ்ரவேலின் பட்டணங்களிலிருந்தும் ஆடல் பாடலோடு வராங்க. புறப்பட்டு என்னன்னா 40 நாள் நிந்தித்தான். என்னை ஒருவன் ஜெயித்தால் நாங்கெல்லாம் உங்களுக்கு அடிமை, ஆனால் நான் உங்களை ஜெயித்தா நீங்க எல்லோரும் எங்களுக்கு அடிமைகள். அப்போ ஒரு அடிமைத்தன நெருக்கத்துக்குள் இருந்தது இஸ்ரவேல் கோத்திரம். அந்த நேரத்துல தான் சவுலை குறித்து வேதம் சொல்லுது. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்துல சாமுவேல் போய் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்றார். அதே 16ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா தாவீதை போய் அபிஷேகம் பண்றார். 2 பேர் மேலே அபிஷேகம் இருக்குது. நல்லா பாருங்க, 2 பேர் மேலே அபிஷேகம் இருக்குது. ஆனா குணம் மாறுது. அபிஷேகம் ஒண்ணுதான், ஆளுக்குள்ள இருக்கிற கோளாறுகள் சிலது சீக்கிரத்துல மாறி இருக்காது. அது மாறினா தான் நீ ஆரோனுடைய கோலா துளிர்க்க முடியும். இல்லைன்னா 11 கோத்திரத்துல ஒரு கோல் மேலதான் இருக்கணும். இங்க சவுல் கோலியாத்தை பார்த்து பயந்தான். ஆனா தாவீது போனா ஜெயித்தான், வந்தான். திரும்பி வரும்போது நம்மளையெல்லாம் அடிமை கொண்டு போய் விடுவார்களே என்று பயந்து கொண்டிருந்த ஸ்திரீகள் என்ன பண்றாங்க, சந்தோஷத்துல ஆடி பாடிக்கிட்டு வராங்க. ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமா. நல்லா பாருங்க, 40 நாள் ஒடுங்கிட்டு இருந்தாங்க. பேச்சு மூச்சு சத்தம் கிடையாது. எப்படி நம்மளை அடிமை கொண்டுடுவான்.
அவ்வளவுதான். நம்ம ஆண்களை எல்லாம் கொன்று போட்டு நம்மளை எல்லாம் கொண்டு போயிட்டாங்க, பெண்களை எல்லாம்னு பயந்து கொண்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். கோலியாத் கொல்லப்பட்டான், நமக்கு அவர்கள் அடிமைகளாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி, சத்துரு நமக்கு அடிமையாக்கப்பட்டான் என்று சொல்லி சந்தோஷம் வந்த உடனே மறைந்து கிடந்தவங்க எல்லாம் வெளியே வர்றாங்க. ஆடல் பாடல் மேல தாளத்தோடு பாடிக்கிட்டே வர்றாங்க. 2 பேர் அபிஷேகிக்கப்பட்டவங்க வர்றாங்க. ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார். பாருங்க, ராஜாவுக்கு தான் எதிர்கொண்டு வராங்க. ஏன்னா அவர் தான் ராஜா. தாவீது ஜெயித்திருந்தாலும் ஜெயம் யாருக்கு? ராஜாவுக்கு தான் போய் சேருங்க, கிரெடிட்டபிள். அப்ப அந்த கிரெடிபிலிட்டி அவருக்கு போய் சேரும் போது ராஜாவை எதிர்கொண்டு வராங்க. அந்த ஸ்திரீகள் பாடும்போது நல்லா பாருங்க, கிரெடிபிலிட்டியை வந்து ராஜாவுக்கு கொடுக்கறாங்க. ஆனா பாட்டுல புகழ்றது பார்த்தா யாரன்னா, சவுல் கொன்றது 1000. சவுல் நல்லா பாருங்களேன், எவ்வளவு டீசெண்டா சொல்லிக்கிறாங்க. சவுல் கொன்றது 1000. சவுல் கொல்லவே இல்லைன்னா சொல்லல. சவுல் 1000 பேரை தான் ஏன் சாவடிச்சான்? தாவீது கொன்றதோ 10,000 என்று. நீ 1000 கொன்ன, அவன் 10,000 கொன்னாயா என்று முறைமுறையாக சும்மா ஒரு தடவை கூட பாடலையா. கோரஸ்னு எப்படின்னா, ஒருத்தர் விட்டவனே இன்னொருத்தர் தொடுவாங்க, இன்னொருத்தர் விட்டவனே இன்னொரு குரூப். இப்போ அந்த ஸ்திரீகள் என்ன பண்ணாங்க, குரூப்பா பிரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் பாடிந்தா கூட சவுலுக்கு பாருங்க அபிஷேகம் தான் இருக்குது. 2 பேர் மேலும் என்ன இருக்குது? வேதத்துல 2 பேர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார் தான் இருக்கும். அபிஷேகம் பெற்று இருக்கிறான், ஆனா குணம் உள்ள வேற. சாட்சியின் கூடாரத்துக்குள்ள வரும், மாறல. ராஜாவா தான் 2 பேருமே சூஸ் பண்ணாரு. நடுவுல நடந்த காரியங்கள்லாம் வேற. அவனை தள்ளுறாரு, இவனை தெரிந்து கொள்றாரு. ஆனா 2 பேர் மேலேயும் அபிஷேகம் இருக்குது. ராஜாவுக்கு கிரெடிபிலிட்டியை கொடுக்குறாங்க ஸ்திரீகள். ராஜாவே நீ 1000 பேரை கொன்னப்பா சொல்லுது சும்மா இல்லாம அடுத்தது சொல்றாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார். அந்த வார்த்தை முறையா பாடிக்கிட்டு வராங்க. அவ்வளவுதான். நல்லா பாரு, அடிமைத்தனத்திலிருந்து சந்தோஷப்படுற ஜனங்க பாடுறாங்க. அபிஷேகம் பெற்றவனுக்குள்ள ஒரு காரியம் நடக்குது. அந்த வார்த்தையை பார்க்கறான். சவுலுக்கு விசனமாய் இருந்தது. ஆமாங்க, அபிஷேகம் பெற்றவனுக்குள்ள விசனம் வந்துருச்சு. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, விசனம் வந்த உடனே எரிச்சல் வந்துடுச்சு. தாவீதுக்கு 10,000. என்னது? எனக்கு 1000 கொடுத்தாங்க, தாவீதுக்கு நான் அவனை விட சின்னவனா? சத்துரு இப்படிதான் அபிஷேகம் இருக்கும் போது போராடுவான். உன்னால ஏன் கனி கொடுக்க முடியலன்னா, சில குணங்கள் உள்ள இன்னும் கடந்து வேறு விட முடியாம, உன்னை துளுக்க விட முடியாம, உன்னை பட்ட மரமாவே உன்னை வைக்கிறதுக்காக பிளான் பண்ணின்னு இருக்குது. இந்த குணம் தான் சத்துரு. சவுல் வந்து கடைசி வரைக்கும் தேவனிடத்துல இறக்கமே பெறாமல் பெலிஸ்தன் இடத்திலே தான் சாகறான். அவனுக்கு முன்னாலதான் கடைசியில பார்த்தோம்னாக்கா அவனுடைய முடிவு அப்படிப்பட்டதா இருந்தது. சவுலுக்கு என்ன ஆச்சு படிங்க. தாவீதுக்கு 10,000. தாவீதுக்கு 10,000 குடுத்துட்டாங்கயா. எனக்கு 1000 கொடுத்தாங்க. இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி, போஸ்டிங் மாத்திரம் தான் அவனுக்கு குறைவாகுது. அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். நல்லா பாருங்க, அபிஷேகம் பெற்றவன் தான் ஒருத்தன் கர்த்தரை விசுவாசித்து சத்துருவை ஜெயிச்சுட்டு வரான். ஒருத்தர் அவனை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே பார்க்குறாரு உள்ள. அதனால தான் சொல்றாரு, ஆவியின் கனி அன்பு. அன்புன்னு என்ன? தேவனிடத்துல அன்பா இருக்கிறேன்னா மற்றவங்ககிட்டையும் நான் தேவனிடத்துல மாத்திரம் அன்பா இருக்கிறேன். மற்றவனை பார்க்குற பார்வையே சரியில்லையா? உள்ள எரிச்சல் வருதா, வைராக்கியம் வருதா, கோபம் வருதா? கனி வரவே வராது. ஏன்னா துளிர்க்கணும், பூக்கணும், காய்க்கணும், அதுக்கப்புறம் தான் கனி. அதனாலதான் ஒரு அத்தி மரத்தை பார்த்து ஆண்டவர் சபித்தார். வழிய போகிறார், அது கனி கொடுக்க முடியாத காலம்னு ஆண்டவருக்கு தெரியும். இருந்தாலும் கனி கொடுக்கிற, ரெகுலரா கனி கொடுக்கிற மரத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் ஒட்டின்னு இருப்போம். அந்த 1-2 நம்மள மாதிரி ஆண்டவர் வந்து கூட சாப்பிட்றவர் கிடையாது. நீங்க உடனே ஆண்டவர் வந்து என்ன நினைச்சிருவீங்கன்னாக்கா, நம்மளுக்கெல்லாம் வந்து எங்கங்க அத்திப்பழம் ஒரு கூட ஃபுல்லா கொடுத்தா கூட பசி
அதை துணுட்டு மொத்தம் கூட இருக்கிறது திருடி தோன்ற ஜென்மம் நம்ம தான். என்ன நான் கொஞ்சம் கோபமாக பேசுறேன்னு நினச்சிடாதீங்க. குணம், ஆவிக்குரிய குணம் இதெல்லாம் உள்ள. ஆனால் ஆண்டவர் வந்து என்ன பார்க்குறாருன்னா, அட்லீஸ்ட் 1-2 இந்த மரத்தில் இருந்தால் அதையாவது சாப்பிட்டு நம்ம திருப்தி ஆகலாமேன்னு பார்க்குறாரு. கொஞ்சம் கூட அடையாளமே காணும். அப்போ என்ன அர்த்தம்னா, இது வரைக்கும் அது கனியே கொடுக்கவில்லை. உடனே சபித்தார், இனி ஒருவனும் உன்னிடத்தில் கனி புசியாது இருக்க கடவன். அவ்வளோதான். ஊருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது மறுநாள் பார்த்தா மரம் பட்டு போயிருக்கும். ஏன்னா அபிஷேகம் இருக்குது, நல்ல செழிப்பா இலையா இருக்குது, பச்சை பசையில் தூரத்துல இருந்து பார்க்கும்போது கிட்ட வந்து பார்த்தா கனியை காணோம். சில ஆவிக்குரிய குணங்கள் ஆவியில நிரம்பி இருக்கிறோம், அபிஷேகத்துல நிரம்பும், சபைக்குள்ள வந்து அப்படியே உருண்டு புரண்டு எழுந்து பார்க்குறவங்க அடடா பயங்கர அபிஷேகத்துல நிரம்பி இருக்கிறாரு. கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியும் கனி இருக்குதா, அடையாளமே இருக்காது. 2 பேரும் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் உள்ள இருந்து காய்மகரமா பார்க்கறான். அதனால்தான் ஆரோனுடைய கோலை சொல்றாரு, இப்பா முன்னே தூரமா இருந்தீங்க, மனதில் சத்துருக்களா இருந்தீங்கப்பா, உங்களை தான் நான் பரிசுத்தமாக்கி கண்டிக்கப்படாதவர்களை குற்றமற்றவர்களாய் நிறுத்தினேன் என்று கொலோசியர் 1:20-21 படிச்சு பார்க்குவேன். எப்படி நம்மளை ஒப்புரவாக்குனார். முன்னை இப்படி இருந்து உன்னை நான் இப்படி மாத்தினேனே, நீயே மற்றவங்களை அப்படி பார்க்க மாட்டேன்ற, நீயே மற்றவங்களுக்கு அப்படிப்பட்ட சுபாவத்தோடு அவங்க கிட்ட பழக மாட்டேன்ற. நான் அபிஷேகம் பற்றவன், நான் அபிஷேகத்துல நிரம்பி இருக்கிறவன். இது ஆவிக்குரிய பெருமையில நம்மள கௌதமா பிசாசு ஜாக்கிரதையா இருக்கணும். இயேசு கிறிஸ்து ஆவியில் நிறைந்திருந்தவர் தான். யாரையும் பார்க்கும் போது அப்புறம் அப்படியெல்லாம் பார்க்கவே இல்லை. அப்படின்னா 12 பேரை அவர் கூட வச்சு நேர்ந்திருக்க முடியாது. 12 பேரையும் அவர் கூடவே வச்சு அவ்வளோ ஆவியில வளர்ந்தவங்க 12 பேரும். கெச்சமேக்கு போனா தூங்கினுக்கிறான் 3 பேர். ஒருத்தன் பணப்பைய கையிலேயே வச்சுன்னு சுற்றின்னு இருக்கிறான். 2 பேருக்குள்ள போட்டி, யாரு ரைட்டு யாரு லெப்ட்டு, யாரு ஆண்டவர் அங்கே உட்காருவோம். வருகையில் இங்க வாழ்ற வாழ்க்கையே ஒன்றும் சரியாகல, இதுக்குள்ள வருகையில் போய் எப்படி உட்கார போறேன். அப்ப நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றம். சாட்சியும் கூட சபைக்கு வர்றது கர்த்தரை பார்க்கறதுக்காக வா. சிலர் வந்து ஊழியர்களை திருப்திப்படுத்துக்காக சபைக்கு வருவீங்க. அப்படி கர்த்தருக்கு பிரியமா வாழ்றதுக்காக சபைக்கு வா. சாட்சியின் கூட இடத்துல இருந்து வெளியே வரும்பொழுது உதவாமல் இருந்த உன் வாழ்க்கை பிரயோஜனப்படக்கூடியதாக மாற்றப்பட்ட ஆண்டவர் வெளியே அனுப்புவார். ஆரோனுடைய கோல் அப்படிதான் உள்ள வந்தது. உள்ள வரும்போது அது காய்ந்து போன கொம்பாதான் வந்தது. வெளியே வரும்பொழுது பார்த்தா துளிர்த்து பூத்து காய்த்து கனி கொடுக்கிற வாழ்க்கையை காண்பித்தது. நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மை என்று சொன்னால், அவர் தமது ஆவியை உனக்கு கொடுத்திருப்பது உண்மை என்றால், பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது உண்மை என்றால், உனக்குள் இருந்து கனிகள் வெளியே வரணும். இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் நான் மாறல, இன்னும் என்னால முடியல, இன்னும் அந்த கோபம், இன்னும் வர்றாக்கி, இன்னும் எரிச்சல். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது. எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து நாம் எடுத்து வாசிக்கலாம். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். பரிசுத்த ஆவி உனக்குள் வந்துவிட்ட பிற்பாடு நீ பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. சவுல் இடம் கொடுத்தான். காய்மகாரமாய் பார்த்ததுனாலே பொல்லாத ஆவி அவனுக்குள் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. திருடுகிறவன் இனி திருடாமல் இதுவரைக்கும் செஞ்சது இனிமேல் செய்யக்கூடாது இந்த வேதம். இதுவரைக்கும் திருடிட்டு இனிமேல் திருடாத. குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாய் தனக்கு உண்டாயிருக்கும். நீ திருடுகிறவனா இல்லாம கொடுக்கிறவனா மாறணும். அதுவும் எப்படி மாறணும்னா, உனக்கு உண்டாயிருக்கும்படி உன் கைகளினால் தன் கைகளினால் நலமான நல்ல வேலையை செஞ்சு உனக்குரியதையும் சம்பாரி, அது மூலமா மற்றவங்களுக்கும் கொடுன்றது. ஏற்கனவே திருடி குத்துன சிலர் சொல்லுவாங்க, 4 பேரை கொள்ளை அடிச்சு என் ஊருக்கே நான் தர்மம் பண்ணேன். இப்படி நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க. வீரப்பன்னு ஒருத்தர் வாழ்ந்தாரு. அப்புறம் திருவாரூர்ல முருகன் ஒருத்தர் வாழ்ந்தாரு. நகைக்கடையை கொள்ளடிச்சு அன்னைக்கு இப்பெல்லாம் இறந்துட்டாரு அவர் எய்ட்ஸ்ல. கேட்டா இந்த கிராமத்துக்கே இன்னொருத்தன் துட்டு திருடி நீ செய்யாத, நலமான வேலையை உன் கையால செய்து உனக்கு குறைச்சல் இல்லாம முதல் வாழு, மீதமா இருக்கிறத வச்சு என்ன பண்ணு, மற்றவங்களுக்கும் பிரயோஜனமா கொடுக்கத்தக்க பாத்திரமா நீ மாறணும். கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசாத. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து
புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான வாயிலிருந்து வர்றது பக்தி விருத்தி. கெட்ட வார்த்தை என்னன்னா அவிசுவாசமா பேசாத. சபையை விட்டு வெளியே வந்த உடனே ஆண்டவர் செய்வாரா தெரியலையே, ஆண்டவர் தான் பார்க்கணும், ஆண்டவர் தான் கேட்கணும், இப்படியே புலம்பின்னு முறுமுறுத்து நிற்காதீங்க. இந்த முறுமுறுப்பு நாட்கள்ல தான் போல துளிர்க்க வைத்து காட்டினார். அதுதான் காரியமே. நான் சப்ஜெக்டுக்குள்ள ரொம்ப டீப்பா போனா டைம் ஆயிடும். முறுமுறுத்து கொண்டிருந்த கூட்டத்துக்கு தான் ஒரு அடையாளத்தை காட்டினார். ஸோ அந்த முறுமுறுக்கிறது கெட்ட வார்த்தைன்னா நம்ம பேசுற மாதிரி அந்நிய பாஷையில பேசுறாங்களா அந்த பாஷையில நினைச்சிடாதீங்க. அவிசுவாசமா பேசுறதெல்லாம் கெட்ட வார்த்தை தான் தேவனை பொறுத்த வரைக்கும். நல்ல வார்த்தைன்னு என்னன்னா பக்தி. நீ பேசினா ஒருத்தனுக்குள்ள பக்தி வளரணும். ஆனா ஒருத்தனுக்குள்ள இருக்கிற பக்தியையே சாவச்சிட்டு போயிடணும்னாக்கா நம்ம ஆவிக்குரியவங்களா? சிலர் அப்பெல்லாம் விசேஷ வரம் பெற்றவங்களா இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் நஞ்சம் ஊழியம் செய்யறவங்க ஜெபம் பண்றவங்க விசுவாசத்தை கெடுத்துட்டு போயிடுவாங்க பேசினாங்கனாக்கா. இப்ப நீ பேசின பக்தி வளரணும். அவனுக்குள்ள இருக்கிறதையும் விட்டுட்டு ஓட வைக்க கூடாது. அப்படிப்பட்ட வரம் பெற்றவர்கள் நமக்குள்ள நிறைய பேர் இருக்கிறோம் இன்னைக்கு நாட்டுல. அப்போ கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் பேசுறதுல பக்தி விருத்தி உண்டாகிற வார்த்தை எதுனா அதையே கேட்கிறவங்களுக்கு என்ன ஆகுமா? நீ பேசுறத கேட்கறானே அவனுக்கு அந்த வார்த்தை பிரயோஜனமா இருக்கணும். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படாதிருங்கள். சகலவிதமான கசப்பு பாருங்க வந்துட்டார் பாருங்க விஷயத்துக்காக. அப்போ இருதயத்துல காய்மாகாரமா பார்த்தா இருதயத்துல கசப்பு. என்னைக்காவது ஒரு நாள் தாவீதை நான் கொலை பண்ணிடுவேன், இதுதான் மனசுக்குள்ள இருக்குது. தான் மனைவியை திட்டுவான், பிள்ளையை திட்டுவான், மகளை திட்டுவான், தரங்கட்ட வார்த்தையில திட்டுவான் தன் குடும்பத்தையே. அப்ப என்ன சொல்றாரு படிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். இத சொல்லிட்டு தான் சொல்றாரு படிங்க. ஒருவருக்கொருவர் இத சொல்லிட்டு தான் சொல்றாரு எல்லா துர்குணத்தையும் இருதயத்தை நீக்கிடு. நீ சாட்சியின் கூடாரத்துக்குள்ள வந்துட்டு வெளியே போகும்போது எப்படி இருக்கணும்னா ஒருவருக்கொருவர் தயவாயும் மனமுருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவர் பட்சத்தில் ஒரு தயவா இருந்து உனக்கு யார் எந்த கெடுதல் பண்ண மன்னிச்சு அவங்களோட அன்பாய் இருந்து அவங்களுடைய நன்மைக்காக நீ ஜெபிக்கிறவனா, அவங்களுடைய காரியங்களுக்கு நீ உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறவளா, அவங்களுடைய நன்மைக்கு ரட்சிப்புக்கு நிறைவேறுவதற்கு நீ ஜெபிக்கிறவனா மாறணுன்றதுதான் ஆவியானவர். இதுக்கு தான் ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் அந்த ஆரோனுடைய கோளரணிக்கு வெளிப்படுத்தி காண்பித்தது. முறுமுறுக்கிற கூட்டத்திற்கு முன்பாக இந்த கோள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட கோள், இது நெருக்கத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வந்ததுதான். ஆனா என் சமூகத்தில் அது வந்ததுனாக்கா இதை நான் இப்படி மாற்ற முடியும் என்று தன் தெரிந்து கொள்ளுதலை தேவன் 11 கோத்திரங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார் அந்த கோலை வைத்து. இன்றைக்கு அதையே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால்தான் எபிரேயர் 13:8 சொல்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். உதவாம இருக்கிற உன் வாழ்க்கையை பூத்து குலுங்க செய்கிறது மாத்திரமல்ல, துளிர்க்க செய்து பூத்து காய்த்து கனி கொடுத்து மற்றவர்களுக்கு முன்பாக தேவன் உன்னை தெரிந்து கொண்டார் என்று உன்னை சாட்சியாய் நிற்க வைக்கிறதற்கு தான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே நான் பெற்றிருக்கிற இந்த அபிஷேகத்தை குறித்து அசட்டையாயிராமல் எனக்குள் இருந்த மாற்றம் வரணும் ஆண்டவரே. சாட்சியின் கூடாரத்திற்குள் வரும் பொழுது எனக்குள் இந்த மாற்றம் வரணும் ஆண்டவரே. இந்த குணங்கள் வளரணும், ஆவியின் கனி எனக்குள்ள வரணும், இந்த அன்பு முதல்ல வரணும் ஆண்டவரே. இந்த அன்புக்காக தான் நான் போராடுறேன்னு அநேகர் சொல்லுவாங்க. அநேக வருஷங்கள் அன்புக்காக நம்ம போராடியெல்லாம் முடியாதுங்க. இது உரிமை இல்லை போராடுறதுக்கு. நீ தேவ சமூகத்துல போய் உன்னை வெறுமையாக்கினா தான் இந்த அன்பு உனக்குள் வரும், இந்த அன்பு உனக்குள் பெருகும், இந்த அன்பு உனக்குள் இருந்து வெளிப்படும். யாரையாவது காயமாகாரமாய் பார்த்தாய், வஞ்சக எண்ணத்தோடு பார்த்த, வயிறாக்கிய எண்ணம் கொண்டு பார்த்த, பழி வாங்குற எண்ணத்தோடு பார்த்தேன்னு சொன்னா
நான் அன்புள்ளவன்னு நீ சொல்றதுல அர்த்தமே கிடையாது. வேதம் சொல்லுகிறது நீ மாயமாலக்காரன் என்று. மாயமாலக்காரன், ஹியூபோக்ரைட்ஸ். உன் உள்ளத்தை யோசித்து ஆராய்ந்து வார். முழு மனசோடு அன்பு காட்டுறியா? அந்த மாற்றம் வருவதற்கு தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, சபைக்கு வந்துட்டு போறது வெறுமையா வந்துட்டு போறதுக்காக அல்ல. உன்னை சுற்றி இருக்கிறவர்களை நேசிக்க, அன்பு காட்ட, அவர்களுக்காய் பரிந்து பேச, அவர்களுக்காய் மன்றாடி ஜெபிக்க, அவர்களுக்காய் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க, அவர்கள் ரட்சிப்பு நிறைவேறும்படி பிரயாசப்படுகிறவனாய் நீ வாழ்வதற்கு தான். காய்ந்து கிடந்த கோலாய் இருந்த உன் வாழ்க்கையை அவர் சமூகத்திலே கொண்டு வந்து துளிர்த்து பூத்து காய்த்து கனி கொடுக்கிறவனாய் மாற்றும்படி தமது மகிமையுள்ள ஆவியானவருடைய அபிஷேகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மகிமையான அபிஷேகத்தை கொடுத்த தேவனுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அந்த அபிஷேகம் பிரயோஜனப்பட வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளவர்களாக இருந்து கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழ்ந்து தெரிந்து கொள்ளுதலை நிறைவேற்றி சாட்சியாக நம்முடைய வாழ்க்கையை முடிக்க ஆவியானவரை கொண்டு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் எல்லோரும் இருக்கிற இடத்திலேயே அப்படி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இத்தனை வருடம் நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவரே, ஆனா இன்னும் எனக்குள்ள இருக்கிற மாற்றங்கள் உண்மையா மாறல. சிலரை பார்க்கும்போது எரிச்சல் வருது, சிலரை பார்க்கும்போது வைராக்கியம் வருது, சிலரை பார்க்கும்போது கோபம் வருது. சிலரை புகழ்ந்தா என்னால பொறுத்துக்க முடியலையே. ஏன் ஆண்டவர் எனக்குள் இந்த சுபாவம்? ஆவியானவர்களை வேறுபாடு கிடையாது. நாம் நமக்குள் சில இடங்களை விட்டு கொடுக்காமல் இருக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஆரோனுடைய கோலை தெரிந்து கொண்டு துளிர்க்க செய்தீர். அதுபோல என்னை தெரிந்து கொண்டது உண்மையானால் இன்றைக்கு என் வாழ்க்கை துளிர்க்கணும், பூக்கணும், காய்க்கணும், கனி கொடுக்கணும். அதற்கு தடையாக இருக்கிற எனக்குள் ஒளிந்து கிடக்கிற என்னுடைய பழைய சுபாவங்கள் இன்றைக்கு வெளியே போகணும். ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது நிறைவானது வரும்பொழுது குறைவானது உங்களை விட்டு எடுபடும் என்று சொல்லி இருக்கிறதே. இன்றைக்கு அந்த நிறைவின் ஆவியானவர் எனக்கு வேணும். எல்லா குறைவின் எண்ணங்களை என்னை காய்ந்த கொம்பாகவே கோலாகவே வைத்திருக்கிற என் வாழ்க்கையை கனி கொடுக்க முடியாதபடி காய்ந்த கோலாகவே வைத்திருக்கிற அந்த சுபாவங்கள் இன்றைக்கு வெளியே போகணும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட மகிமையின் அபிஷேகத்தை இன்றைக்கு ஊற்றும் ஆண்டவரே. அப்படி என்று நாம் கேட்போம். கர்த்தர் இன்றைக்கு தமது ஆவியானவரை போல ஷாகலத்துரமா ஓரிஹா தூரியா ஹூரி கமல துரவாசியா கர்த்தருடைய ஆவியானவர் இறங்க ஆரம்பித்திருக்கிறார். உன்னுடைய காய்ந்து கிடக்கிற கோலு கொப்பான உன் வாழ்க்கையை, உன் விசுவாச வாழ்க்கையை, உன் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் தமது சாட்சியின் கூடாரமாகிய தமது சந்நிதானத்திலிருந்து மாற்றம் செய்து உன் வாழ்க்கையை துளிர்க்க செய்து, பூக்க செய்து, காய்க்க செய்து, கனி கொடுக்க செய்து, உனக்குள்ளிருந்து மாற்றங்களை மற்றவர்கள் காண செய்து, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய், கர்த்தருக்கு சாட்சியான பாத்திரமாய் இந்த பூமியிலே நீ வாழ்கிற கடைசி நாள் வரைக்கும் உன்னை வாழ வைக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உன்னை நிரப்பும்படியாக நீ இருக்கிற இடத்திலே இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ரிஹா துரி சீதாமாத்தியா ஓ லிஹமோ சக்தி அங்கவா. ஒவ்வொருவர் மேலும் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கி கொண்டு இருக்கிறாய். அன்பு சகோதரி சகோதரியே, இன்றைக்கு உன்னை நீ ஒப்புக்கொடு. நான் கனி கொடுக்கணும் ஆண்டவரே. அந்த ஆரோனின் கோலை போல நான் தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்பதை மற்றவர்களுக்கு காண்பிக்கிற வாழ்க்கை எனக்குள் வரணும் ஆண்டவரே. இன்றைக்கு அந்த மாற்றம் எனக்குள் வரணும். அப்படிப்பட்ட மகிமையான அபிஷேகத்தை இன்றைக்கு என்பது ஊற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ரிஹா துரிசி ஹமோதி அங்கவா ரிஹவோ ஷவதி மாக்கரதுரவா. ஏதோ பெயரளவுல சபைக்கு போயிட்டு வந்திருந்த வாழ்க்கையை இன்று முதல் கர்த்தருக்கேற்ற சாட்சியுள்ள வாழ்க்கையாய் மாற்றும்படி கர்த்தர் தமது ஆவியானவரை கொண்டு உன் வாழ்க்கையிலே மாற்றங்களை உண்டாக்கி கொண்டு இருக்கிறார். உன் சுபாவங்களை மாற்றிக் கொண்டு இருக்கிறார். உனக்குள் இருந்த எல்லா குணங்களையும் இன்றைக்கு வெளியே எடுத்து போட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ லிஹா துரிசி கமோத்தியா. அதனால் தானே பவுல் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், நம்மாலே அவர் மகிமைப்படுகிறார் என்று சொல்லி இருக்கிறபடி இன்று முதல் அவரால் பெற்ற அபிஷேகத்தினால் அவர் மகிமைப்படு
பண்ணும்படியா உன் வாழ்க்கையை மாற்றும்படி கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ லிஹா மோஷி அங்கரதுரவா ஓ ரிஹிதி நமோதி அங்கரதுரவா ஓ லிஸ்தபுதிமா யங்கலதுரவா ஷவதிவா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஐயா. சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமது குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமது சமூகத்திற்குள் வருகிறோம் ஐயா. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறீர். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் என்று சொல்லி இருக்கிறீர். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இப்பொழுதுமை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளும் அந்த ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் என்பதற்கு அடையாளமாக ஆரோனின் கோலை போல துளிர்த்து பூத்து காய்த்து கனி கொடுக்கிற ஒரு மகிமையுள்ள சாட்சியின் வாழ்க்கை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகும்படியாக சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மனுஷனால் இது கூடால்தான், தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி இருக்கிறீர். அந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையும் உமக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமுள்ளதாய் மாறும்படி உமது மகிமையுள்ள ஆவியானவரை கொண்டு உமது பிள்ளைகளை மாற்றி ஆசீர்வதித்து உம்மை மகிமைப்படுத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா இருதயங்களது கசப்பு, வெறுப்பு, வைராக்கியங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நீர் எடுத்து போட்டதற்காக ஸ்தோத்திரம். உமது அன்பில் பூரணப்பட்டவர்களாய் உமது பிள்ளைகள் வளர உமது ஆவியானவரை கொண்டு ஆளுகை செய்து ஆவியானவர் மூலம் வளர்த்து உமது ஆவியானவராலேயே அவர்களை மகிமைப்படுத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். நீரப்படி செய்வதற்காய் நன்றி. உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். சகல துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆண்டவரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். God bless you. God may be with you. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு இருப்பாராக. குயவனே குயவனே படைப்பின் காரணனே